வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, இப்ப நெட்ஃபிளிக்ஸ்ல ரீசெண்டா வெளியே இருக்க மர்டர் முபாரக் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். கடைசி வரைக்கும் யார் தான் இந்த கொலையை பண்ணிருப்பாங்கன்னு நம்மள யோசிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த படம் தமிழ்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க முழு படத்தையும் பாருங்க. இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இந்த படத்துல நிறைய கேரக்டர்ஸ் வருவாங்க, அதனால நேம நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு கிளப் தான் நமக்கு காட்டுறாங்க. பெரிய பெரிய பணக்காரங்க மட்டும் தான் இந்த கிளப்ல சேர முடியும். இந்த கிளப்ல ஏதோ ஒரு பார்ட்டி போல அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் ஒர்க் தான் போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு சின்ன பொண்ணை காட்டுறாங்க. இங்க இருக்க ஒரு பூனையை தான் தேடிட்டு இருக்கா. எங்க போன அப்படின்ற மாதிரிலாம் தேடி வந்துட்டு இருக்கா. இப்பதான் லியோ மேத்யூன்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் ஜிம் ட்ரைனரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சின்ன பொண்ணு பூனை எங்கன்ற மாதிரி இவர்கிட்டயும் கேக்குறா. இந்த இடத்துல தான் பார்த்தன்ற மாதிரி இவரும் ஒரு இடத்தை காமிச்சு அந்த பொண்ணை அனுப்பி விட்டுறாரு. இவர் இந்த இடத்துல லைட்டா முணுமுணுத்துட்டு இருக்காரு. அப்பதான் நமக்கு கேமரா கீழே வந்து காட்டுது. அந்த இடத்துல பார்த்தா ஒரு ஒர்க்கர் பொண்ணு கூட இவர் சந்தோஷமா இருந்துட்டு இருக்காரு. இந்த பொண்ணு தேடி வந்துட்டு இருக்கும் போது யாஷ் அப்படின்ற ஒரு நபரை பாக்குறா. அந்த யாஷ் ட்ரக் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. இந்த சின்ன பொண்ணு பார்த்தோன்னே இங்க இருந்து போன்ற மாதிரி அனுப்பி விடுறாரு. இப்பதான் ராஜான்னு ஒருத்தர் இந்த பார்ட்டியில கலந்துக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இங்க எட்டா இருக்கிறதுக்கு ஒரு எலெக்ஷன் நடக்க போகுது. அந்த எலெக்ஷன்ல இவரும் கலந்துக்க போறாரு. இப்ப வந்தவர் இந்த டிப்ஸ் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு நபருக்கு காசை தந்துட்டு போறாரு. பரவாயில்ல, நிறைய தந்துருப்பாரு அப்படின்ற மாதிரி இவரும் ஓபன் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா வெறும் 20 ரூபா தான் தந்துட்டு போயிருக்காரு. இப்ப ஹீரோவோட ஃபேமிலி அந்த பார்ட்டிக்காக போயிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. கார்ல ஹீரோ கிடையாது, ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் மிடில் கிளாஸை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. ஆனா ஹீரோவோட தாத்தா காலத்துல அவர் மெம்பரா இருந்திருப்பாரு. அதனால இவங்களும் மெம்பர் மாதிரி கண்டினியூ ஆயிட்டு இருக்காங்க. ஹீரோ இங்க இருக்க மாட்டேன்ற மாதிரி கொல்கத்தா சிட்டில தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இந்த ஃபங்க்ஷனுக்கு வரானா என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் அம்மா பேசிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்த நமக்கு காட்டுறாங்க. இங்க மேனேஜர் மாதிரி ஒரு நபர் இருப்பாரு. எல்லாரையும் வெல்கம் பண்ணிட்டாரு. மூக்குல இருந்து சளி வந்தா கர்ச்சிஃபால துடைப்பாங்கல்ல, ஆனா இவர் மத்தவங்களுக்கு கை கொடுத்துலாம் தொடச்சிட்டு இருக்காரு. எல்லாருமே கொஞ்சம் அன்ஈசியா ஃபீல் பண்றாங்க. ஹீரோன்னு ஒருத்தரை பத்தி சொன்னல, அவர் இவரா தான் இருப்பாரு. இப்ப வந்தவர் தள்ளி உட்காந்து இருக்க பாட்டி எல்லாம் கவனிச்சிட்டு இருக்காரு. இப்போ ஒரு லேடியை காட்டுறாங்க பாத்தீங்களா, இவங்களோட பேரு ரோஷினி அப்படின்றது. இவங்களும் மெம்பரா தான் இருப்பாங்க. யாஷின்னு ஒருத்தனை காமிச்சாங்கல்ல, அவனோட அம்மாவா தான் இவங்க இருப்பாங்க. இப்ப ஹீரோ இருக்காருல, பாட்டிக்கு பக்கத்துல போய் பேசிட்டு இருக்காரு. இவர் பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா அம்மா வந்துடுறாங்க. பரவாயில்ல, இந்த ஃபங்க்ஷனுக்கு அது வந்தியே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பேசாம இந்த ஊருக்கே வந்து வேலை பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. எனக்கு இந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் செட் ஆகாதுமா, புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் இந்த இடத்துக்கு ஒரு ஆக்ட்ரஸ் வராங்க. இவங்க இதுக்கப்புறம் நான் ஆக்ட்ரஸ்னே சொல்றேன். இப்ப இவங்க கூட சேர்ந்து நிறைய பேர் செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கிறாங்க. இவங்க வந்ததுக்கு காரணம் இவங்களும் ஒரு மெம்பரா இருப்பாங்க. ராஜாக்கு எதிராக இவங்க தான் போட்டி எல்லாம் போட போறாங்க. இப்ப மேனேஜர் இருக்கார்ல, இவங்களுக்கு கையை கொடுக்கறாரு. இவங்க என்ன பண்றாங்கன்னா சென்ட் எல்லாம் கையில அடிச்சுக்கிறாங்க. லைட்டா மட்டும் அவரோட கையை தொட்டு போறாங்க. இதனால இவரும் லைட்டா இந்த இடத்துல ஃபீல் பண்றாரு. லியோன்னு ஒரு நபரை நமக்கு காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த லியோவை பொறுத்த வரைக்கும் இந்த ஆக்ட்ரஸ் கூட கொஞ்சம் க்ளோஸா பேசிட்டு இருக்காரு. ஆனா லியோ கூட ஒரு பொண்ணு சந்தோஷமா இருந்தாங்கல்ல, அந்த பொண்ணு இவங்க ரெண்டு பேர் சந்தோஷமா பேசிக்கிறத பார்த்து பயங்கரமா கோவப்படுறாங்க. அதாவது பொசசிவ் ஆகுறாங்க. மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கிறதுக்காக போறாங்க. ஹீரோவோட அம்மா இருக்காங்கல்ல, நீயோ வான்ற மாதிரி கூப்பிடுறாங்க. நீங்க இருங்கம்மா, நான்லாம் வரல அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் நானும் வரன்ற மாதிரி ஒருத்தங்க வந்து பொத்துன்னு கீழே விழுறாங்க. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயினா இருப்பாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோவும் இவங்களும் லவ் பண்ணிருப்பாங்க. ஆனா இப்ப பிரிஞ்சுதான் இருக்காங்க. ஏன் எதுக்குன்றதெல்லாம் போக போக நமக்கு தெரிய வரும். ஹீரோவை பார்த்தவங்க வேகமா பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. பாட்டி நீங்களும் போட்டோக்கு வாங்கன்ற மாதிரி அந்த பாட்டியை கூப்பிடுற மாதிரி ஹீரோவையும் கூப்பிடுறாங்க. இப்ப இவங்க 3 பேருமே அந்த இடத்துக்கு போஸ்ட் கொடுக்கறதுக்கு வந்துடுறாங்க. எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமா போட்டோ எடுத்துறாங்க. ஒரு சின்ன பொண்ணு பூனையை தேடிட்டு இருந்தா பாத்தீங்களா, இப்ப பூனையோட சவுண்ட் கேட்டு அந்த இடத்துல பாக்குறதுக்காக வரா. அந்த இடத்துல பார்த்தா கப்பிராம் அப்படின்ற ஒருத்தர் இறந்து போயிருக்காரு. இத பாக்குற இந்த பொண்ணு பயங்கரமா ஷாக் ஆகி கத்த ஆரம்பிக்கிறா. இப்ப எல்லாருமே என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்காக வராங்க. இங்கதான் படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப பவானி சிங்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் ஏசிபி. இவர் தான் இந்த படத்துல முக்கியமான கேரக்டரா இருப்பாரு. இவரை பொறுத்த வரைக்கும் பார்க்கிங்ல காரை சரியா பார்க் பண்றதுக்கு தெரியாது. இப்ப ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணி பாக்குறாரு. தெரியாதனமா பின்னாடி இருக்க கார்ல இடிச்சிடுறாரு. இப்ப கார் ஓனரும் பயங்கரமா இவர் கூட சண்டெல்லாம் போட ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஏசிபி அசிஸ்டன்ட் இருக்காருல, இவர் ஏசிபி அப்படின்றதெல்லாம் அந்த நபருக்கு புரிய வச்சிட்டு இருக்காரு. இப்பதான் ஏசிபிக்கு போன் கால் வருது. இந்த கிளப்ல ஒரு மர்டர் நடந்திருக்கு, நீங்க உடனே அந்த ஸ்பாட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவரும் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. இங்க ராஜான்னு ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்போர்ட்ஸ் கன் வச்சிருப்பாரு. இதை நல்லா தொடச்சு வை அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. இங்க வந்து ஏசிபி இந்த விஷயத்தை கவனிச்சுட்டு நடக்கிறாரு. மேனேஜர் தான் கொலை நடந்திருக்க இடத்துக்கு இவரை கூட்டு போயிட்டு இருக்காரு. அதே சமயம் இந்த கிளப்ல இருக்க எல்லா டீடைல பத்தியும் சொல்லிட்டு இருக்காரு. பெரிய பெரிய பணக்காரங்க மட்டும்தான் இங்க மெம்பர்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்க எல்லாருமே ஜிம்முக்குள்ள தான் நுழையிறாங்க. ஸ்டார்டிங்ல ஒரு ஒர்க்கர் பொண்ணை காமிச்சாங்கல்ல, அந்த பொண்ணு அழுதுகிட்டே வெளியே வராங்க. என்னமாச்சு அப்படின்ற மாதிரி மேனேஜர் கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கிளம்பிடுறாங்க. அந்த பொண்ணு ஏன் அழுதாங்கன்னு கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்ப ஜிம்முக்குள்ள வராங்கல்ல, இதுதான் பாடின்ற மாதிரி அந்த மேனேஜர் காட்டுறாரு. பார்த்தா அந்த இடத்துல லியோ தான் இறந்து போயிருக்காரு. லியோ இறந்து போனதை நினைச்சுதான் அந்த ஒர்க்கர் பொண்ணு அழுதுகிட்டே போயிட்டு இருக்காங்க போல. மேனேஜர் என்ன சொல்றாருன்னா, ஆக்சிடென்டால தான் சரி இது நடந்திருக்கு, சீக்கிரமா பாடியை கிளியர் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு.
ஆனா ஏசிபியை பொறுத்த வரைக்கும் இது மர்டரா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாரு. நான் சிசிடிவியை செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப சிசிடிவில வீடியோலாம் இவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. யாரோ திட்டமிட்டு பலூனால கேமராவை மறைக்கிற மாதிரி தான் தெரியுது. இதனால ஏசிபிக்கு இன்னும் டவுட் அதிகமாயிருது. கண்டிப்பா இந்த கேஸை நான் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. யாரு பாடியை முதல்ல பார்த்தது அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. 3 லேடிஸ் தான் பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி மேனேஜர் சொல்றாரு. முதல் லேடியோட பேரு குக்கி அப்படின்றது. இவங்களை பொறுத்த வரைக்கும் 60 வயசுக்கு மேல ஆயிருச்சு. ரெண்டாவது லேடி யாருன்னு பாத்தீங்கன்னா ரோஷினின்னு ஒருத்தங்களை காமிச்சாங்கல்ல, அவங்க தான். மூணாவது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தான். இவங்க 3 பேர் தான் முதல்ல பாடியை பார்த்திருக்காங்க. சரி, எந்த டைம் வந்தீங்க, எப்படி பாத்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. இவங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி தான் ஜிம்முக்கு காலையில வருவாங்க போல. அந்த மாதிரி தான் இவங்க 3 பேருமே வந்திருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும் போது இந்த குக்கி இருக்காங்கல்ல, தெரியாம பொருளை கீழே போட்டுறாங்க. அதை எடுக்கலாம்னு குனியும் போது தான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்க இவரோட தைஸை பாக்குறாங்க. செம்மையா வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் தொட்டு பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டா இவங்க 2 பேர் பின்னாடி வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. இவங்க விளையாட்டா பேசிட்டு இருக்கும் போது தான் அந்த இடத்துல அவர் இறந்து போயிருக்கிறதே உங்களுக்கு தெரிய வருது. என்ன இறந்து போயிருக்கான் அப்படின்ற மாதிரி இவங்க பயங்கரமா ஷாக் ஆயிருப்பாங்க. இத சொல்லிட்டு இருக்க குக்கி இருக்காங்கல்ல, செம்ம ஆட்டான பையன், அநியாயத்துக்கு இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த குக்கியை பொறுத்த வரைக்கும் பீட்ரூட் ஜூஸ் குடிச்சுக்கிட்டே தான் பேசிட்டு இருக்காங்க. வேணுமான்ற மாதிரி ஏசிபி கிட்ட கேக்குறாங்க. அதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நைட்டு இறந்த மாதிரி ஒரு நபரை காமிச்சாங்கல்ல, அவர் இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறாரு. அப்பதான் நடந்த விஷயத்த தெளிவா காட்டுறாங்க. அந்த சின்ன பொண்ணு கத்துனதுக்கு அப்புறம் எல்லாருமே பாக்குறதுக்காக வந்திருப்பாங்க. அப்பதான் அவர் குடிச்சிட்டு மயங்கி இருக்காருன்னு தெரிய வந்திருக்கும். பக்கத்துல ரத்தம் மாதிரி சாஸ் தான் இருந்திருக்கும். இப்ப ஏசிபி இருக்காரு பாத்தீங்களா, உங்களுக்கு யார் மேலேயே டவுட் இருக்கா, யாருக்காவது சண்டை நடந்ததா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இப்பதான் நைட்டு நடந்த சண்டை உங்களுக்கு ஞாபகம் வருது. இவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நைட்டு எல்லாருமே சேர்ந்து கேம் விளையாடி இருப்பாங்க. லியோ தான் ஜட்ஜ் மாதிரி இருப்பாரு. இந்த பெரியவர் தான் ஜெயிச்சாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா உண்மையில ராஜா தான் ஜெயிச்சிருப்பாரு. நான் தான் ஜெயிச்சேன், எதுக்காக நீ மாத்தி சொன்ன அப்படின்ற மாதிரி பயங்கரமா பிரச்சனை பண்றாரு. 2 பேருக்குள்ளயும் ஆர்குமெண்ட் வந்தது. ஒருவேளை ராஜா சார் கூட பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இவங்க இன்டைரக்டா சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது தடுக்கிறதுக்காக ஹீரோ தான் வந்திருப்பாரு. 2 பேருமே கொஞ்சம் அமைதியா போங்கன்ற மாதிரிலாம் பேசியிருப்பாரு. இதை கேட்டுட்டு இருக்க ஏசிபி இருக்காருல, நான் ஹீரோ கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஹீரோக்கு கால் பண்ணி பேசுறாங்க. இந்த மாதிரி விசாரிக்க வந்த போலீஸ் ஒன்னையும் கூப்பிடுறாரு, உடனே கிளம்பி வான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. சண்டையை தடுக்கிறதுக்காக போனீங்களாமே, அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட ஏசிபி கேக்குறாரு. ஹீரோவும் நடந்த விஷயத்த சொல்லிட்டாரு. சண்டையை தடுக்கலாம் தான் போனேன், ஆனா அது பெரிய சண்டையா மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நமக்கும் நடந்த விஷயத்த காட்டுறாங்க. தெரியாதனமா இவங்க பேசும்போது பெரிய சண்டையா மாறிடுது. இப்ப எல்லாருமே மாத்தி மாத்தி இந்த இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும் போது ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அங்க இருக்க ஹீரோயினை கவனிக்கிறாரு. போதையில இருக்க ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, கப்பிராம் கூட சேர்ந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருப்பாங்க. அதுதான் இவர் சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காரு. இவர் சொல்றதை வச்சே ஹீரோக்கு ஹீரோயினை பிடிச்சிருக்கு அப்படின்றத ஏசிபி புரிஞ்சுக்கிறாரு. இப்ப ஏசிபி விசாரிக்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு ரூம் ஒதுக்கி தந்துடுறாங்க. லியோ தான் ஜிம்ல ஹெட் மாதிரி இருப்பாரு. அவருக்கு கீழே 2 பசங்க இருப்பாங்க. அந்த 2 பசங்களை கூப்பிட்டு தான் ஏசிபி பேசி பாக்குறாரு. உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேக்குறாரு. இவங்களுக்கு பெருசா எதுவும் தெரியல, ஆனா லியோ ஒரு பிளே பாய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அடுத்ததா ஒர்க்கர் லேடியை கூப்பிட்டு பேசி பாக்குறாங்க. இன்னும் லியோ இறந்து போன சோகத்தை விட்டே இவங்க வெளியே வரல, அழுதுகிட்டே தான் இருக்காங்க, எதுவுமே பேச மாட்டாங்க. இதனால இவங்க இருக்காங்கல்ல, அடுத்த ஒர்க்கர் லேடியை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த லேடியோட பேரு கங்கா அப்படின்றது. இங்க ஹோட்டல் மாதிரி ஒரு இடம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல தான் கங்கா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு லியோவை பத்தி எல்லாம் பெருசா தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதனால ஏசிபி இருக்காரு பாத்தீங்களா, கப்பிராம கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. கார்டன்லாம் கவனிச்சுக்கிற வேலை தான் கப்பிராமோட தான் இருக்கும். இவருக்கு வயசு ரொம்ப அதிகமாயிருச்சுல, அதனால மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு மாதிரி தான் நடந்துக்கிறாரு. ஈரினும் ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோ அந்த இடத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா அவங்களுக்கு 13 வயசு இருக்கும் போது தண்ணிக்குள்ள மூழ்கி இருப்பாங்க. ஹீரோ தான் அப்ப காப்பாத்தி இருப்பாரு. அதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேருமே லவ் பண்ணலாம் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா எதனால 3 வருஷம் இவங்க பிரிஞ்சிருந்தாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. என்ன மிஸ் பண்ணியா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேக்குறாங்க. ஒன்னு எதுக்கு நான் மிஸ் பண்ண போறேன், எனக்கு கொல்கட்டால ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, அவ கூட சந்தோஷமா தான் இருந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஹீரோயின் வீட்டுல ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணிருப்பாங்க. அதனால ஹீரோயினும் சரின்ற மாதிரி ஏத்திருப்பாங்க. இந்த விஷயத்த ஹீரோவால ஏத்துக்க முடியல, பயங்கரமா சரக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் இவங்களும் பேசுறதுக்காக வராங்க. உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும், கொஞ்ச நேரத்துல நான் வந்துடுறேன், வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி வெயிட் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா திரும்பி அந்த இடத்துக்கு போன ஹீரோயின் ஹஸ்பண்ட் எல்லாம் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இத பாக்குற இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வெயிட் பண்ணாம அங்க இருந்து கிளம்பி இருப்பாரு. அப்படிதான் 3 வருஷம் இவங்க கூட கான்டாக்டே இல்லாமலாம் இருந்திருப்பாரு. என் ஹஸ்பண்ட் இறந்து போகும்போது கூட நீ வரல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. அப்பதான் ஹீரோயின் ஹஸ்பண்ட் இறந்து போயிருக்கிறது நமக்கு தெரிய வருது. ஆக்சுவலா ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ட்ரிப் மாதிரி போயிருப்பாரு. ஆக்சிடென்ட் ஆகி எல்லாருமே இறந்து போயிருப்பாங்க. மத்தவங்களோட பாடியாவது அந்த மலையில இருந்து கிடைச்சிருக்கும். ஆனா இவங்க ஹஸ்பண்டோட பாடி கிடைச்சிருக்க கூட செய்யாது. என் பேரண்ட்ஸ் தான் என்ன நினைச்சு பயங்கரமா வருத்தப்படுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா யாஷ் இந்த இடத்துக்கு வராரு. அதாவது ட்ரக் எடுத்தாரு பாத்தீங்களா, அவர் தான் இந்த இடத்துக்கு வராரு. அவரை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் தான். அதனால ஜாலியா இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு.
இவங்க 3 பேருமே சின்ன வயசுல இருந்து இந்த கிளப்ல பழகுனவங்க தான். ஏசிபி இது வரைக்கும் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்காருல, இவருக்கு என்னமோ இங்க இருக்க எல்லார் மேலயுமே டவுட் இருக்கு. எல்லாரையுமே சந்தேக பார்வையோட தான் பார்த்துட்டு இருக்காரு. லியோவை பொறுத்த வரைக்கும் இங்கே தான் தங்குவான். அந்த லியோவோட இடத்த பார்க்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இந்த கிளப்ல முக்கியமான பொறுப்புல இருக்கவங்களுக்கு எல்லாம் டீ காஃபி போட்டு தரதுக்காக தீபான்னு ஒரு லேடி இருப்பாங்க. அந்த தீபா தான் லியோக்கும் டீ காஃபி எல்லாம் போட்டு தருவாங்க. இப்ப அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. லியோவோட ரூமை காட்டுங்கன்னு கேக்குறாங்க. அவங்களும் லியோவோட ரூமை கூட்டு வந்து காமிச்சிடுறாங்க. பார்த்தா லேடிஸ் பிரா ஏகப்பட்டது அந்த ரூம்ல இருக்கு. இவன் பெரிய வித்தக்காரனா இருப்பான் போல அப்படின்ற மாதிரி ஏசிபியும் சொல்றாரு. இந்த கிளப்ல நிறைய லேடிஸ் மெம்பர் இவனோட ரூம்க்குலாம் வருவாங்க அப்படின்ற மாதிரி தீபா சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது இவங்களோட செயினே இந்த இடத்துல இருக்கு. அதனால ஏசிபி இருக்கார்ல, அப்ப நீங்களும் வருவீங்களான்ற மாதிரி பாக்குறாரு. இல்ல சார், டீ காஃபி குடுக்கிறதுக்கு வருவேன்ல, அப்ப விழுந்திருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்களும் இந்த இடத்துல சமாளிக்கிறாங்க. ஏசிபி ஒரு கண்ணாடி போட்டிருந்தாருல, அந்த கண்ணாடி இப்ப ஈரின் கிட்ட இருக்கு. ஈரினை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அவங்களுக்கே தெரியாம சில பொருள் எல்லாம் திருடுவாங்க. இந்த பழக்கம் இன்னும் உன்னை விட்டு போலியா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. என் ஹஸ்பண்ட் உயிரோட இருந்த வரைக்கும் போயிருந்தது, இறந்ததுக்கு அப்புறம் திரும்பி வந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. முத வேலையே இந்த கண்ணாடியை ஏசிபி சார் கிட்ட தரணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. நைட்டு நேரம் ஏசிபி வீட்டுக்கு இவங்க 2 பேருமே வந்துடுறாங்க. அவர்கிட்ட கண்ணாடி எடுத்ததுக்காக சாரி எல்லாம் கேக்குறாங்க. ஏசிபியும் இந்த கேஸை எந்த ஆங்கிள் விசாரிக்கிறாரு அப்படின்றதெல்லாம் இவங்க கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்றாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, ஈரினை வீட்டுல விடுறதுக்காக வந்துடுறாரு. இவர் கார் கதவு இருக்குல்ல, கொஞ்சம் ஸ்டக்கான மாதிரி தான் இருக்கும். இவர் தான் அழுத்தி திறக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. இதெல்லாம் பாக்குற ஈரின் பயங்கரமா சிரிக்கிறாங்க. இவங்க 2 பேருக்குமே பழைய ஞாபகம்லாம் வருது. அதுக்கப்புறம் ஈரினும் சோகமா வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. ஈரின் அப்பா அம்மா ரொம்ப சோகமா தான் இருக்காங்க. காரணம் பொண்ணோட வாழ்க்கை இப்படி மாறிடுச்சுல, அதை நினைச்சுதான் ஃபீல் பண்றாங்க. ஈரினும் ஒரு குளியல போடுவோம் அப்படின்ற மாதிரி குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்துறதுக்காக வராங்க. இந்த விஷயத்தெல்லாம் சீக்கிரட்டா ஒரு நபர் வீடியோ எடுக்கிறது. இந்த சீக்கிரட்டா வீடியோ எடுக்கிற நபர் யாரு என்னன்னு தெரியல. இப்போ ஒரு அனாத ஆசிரமத்தை நமக்கு காட்டுறாங்க. லியோவை பொறுத்த வரைக்கும் இங்கதான் வளர்ந்திருப்பாரு. இங்க அக்கௌண்ட்ஸ் ஒர்க் எல்லாம் பாக்குறதுக்கு வினய்னு ஒரு பையன் இருக்காரு. அந்த பையன் கிட்ட தான் லியோவை பத்தி கேக்குறாங்க. லியோ ரொம்ப நல்லவரு, அங்க இருக்க நிறைய பேரை இந்த இடத்துக்கு ஸ்பான்சர் எல்லாம் பண்ண வச்சிருக்காரு. அது மூலியமா தான் இங்க பசங்க எல்லாம் நல்லபடியா இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் வினய் சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா ஸ்பான்சர் அவங்க விரும்பி பண்ண மாதிரி தெரியல, ஏதோ கொடுக்கணும்ன்றதுக்காக கொடுத்த மாதிரி தான் தெரியுது. சோ லியோ ஏன் மிரட்டிட கூடாது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. ரோஷினின்ற லேடியும் ஸ்பான்சர் பண்ணிருப்பாங்க. எவ்வளவோ இடம் இருக்கும் போது நீங்க எதுக்காக மேடம் அந்த இடத்துல ஸ்பான்சர் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி தான் ஏசிபி கேக்குறாரு. இப்ப இவங்க மைண்டுக்குள்ள ஓடுற விஷயத்த நமக்கு விஷுவலா காட்டுறாங்க. ரோஷினியா அவன் பிளாக்மெயில் பண்ணிருக்கான். எதை வச்சு பிளாக்மெயில் பண்றான்னு தெரியல. இந்த ஆசிரமத்துல இவ்வளவு காசை நீ மாசம் மாசம் தரணும் அப்படின்ற மாதிரி தான் பிளாக்மெயில் பண்றான். இவங்களும் வேற வழி இல்லாம சரி அப்படின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. ஆனா இவர்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நானா விருப்பப்பட்டு தான் தந்தன்னு சொல்றாங்க. உங்க சம்பந்தப்பட்ட சில பொருள்லாம் எப்படி லியோவோட ரூமுக்கு போச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, என்னென்னமோ சொல்லி சமாளிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் கபீராம இந்த இடத்துல என்ன பேசுறாங்கன்னு கேட்டுட்டு இருக்காரு. இதை கவனிச்ச ஏசிபி இருக்காருல, ஏன் வெளிய இருந்து கேக்குறீங்க, உள்ள வந்தே தாராளமா கேட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நான் என்னோட பூனையை தான் தேடி வந்தேன் அப்படின்ற மாதிரி கபீராம் சொல்லிட்டாரு. இப்ப இவரு அங்கேயும் இங்கேயும் பூனையை தேடிட்டு இருக்காரு. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க ஈரின் இருக்காங்கல்ல, பூனையை தேடிட்டு இருக்கீங்க, பூனை வெளியே தான் இருக்கும், வாங்க நான் கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி கூட்டு போறாங்க. கடைசி வரைக்கும் இவங்களோட பொருள் எப்படி அங்க போச்சுன்றதை இவங்க சொல்ல மாட்டாங்க. மலுப்பலா தான் பேசிட்டு இருக்காங்க. ஏசிபி இருக்கார்ல, உங்களை அவன் பிளாக்மெயில் பண்ணிருக்கான், அந்த கோவத்தினால கொலை பண்ணிருக்கீங்க கரெக்டா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. சார் அப்படிலாம் கிடையாது, அப்படி பார்த்தா லியோ ஏன் என்ன மட்டும் தான் பிளாக்மெயில் பண்ணிருப்பானா, நிறைய பேரை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குல்ல, அவங்க கூட பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் ராஜா சரியே எடுத்துக்கோங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஒய்ஃப் அவரை விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கங்கான்ற ஒரு பொண்ணு கூட அவருக்கு அஃபேர் போச்சுன்னு எல்லாருமே பேசுவாங்க. அந்த கங்காவோட ஹஸ்பண்ட் அடிக்கலாம் செஞ்சிருக்காரு. இதை வச்சு கூட லியோ மிரட்டி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ரோஷினி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ஈரின் கோவப்படுறாங்க. கங்காவை பத்தி எனக்கு நல்லா தெரியும், என் வீட்லயும் ஒரு டைம் வேலை பார்த்திருக்காங்க, அவங்க அப்படிப்பட்டவங்க எல்லாம் கிடையாது. கங்காவோட ஹஸ்பண்ட் எப்ப பாரு அவங்கள போட்டு அடிப்பாரு. அதனால காப்பாத்தணுன்றதுக்காக தான் ராஜா சார் அந்த ஹஸ்பண்ட போட்டு அடிச்சாரு. மத்தபடி அவங்களுக்குள்ள எந்த பழக்கமும் இல்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. எனக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் தான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி ரோஷினி சொல்லிட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. பார்த்தா ராஜா எதிர வந்துடுறாரு. இவ்வளவு நேரம் ராஜாவை பத்தி தானே மோசமா பேசினாங்க, ஆனா அவர்கிட்ட உங்களை பத்தி பெருமையா பேசினேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ராஜாவும் ஏசிபி சொல்லி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ராஜா கிட்ட ஒரு கன் இருக்கும்ல, இந்த கன்னை கிளீன் பண்ணி வையின்ற மாதிரி அங்க இருக்க ஒரு பையன் கிட்ட சொல்லிடுறாரு. இப்ப ஏசிபி இவர்கிட்ட விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறது. அந்த ஃபங்க்ஷன் அன்னைக்கு நீங்களும் லியோவும் சண்டை போட்டிருக்கீங்க, சின்ன பையன் கிட்ட எதுக்காக அவ்வளவு கோவம் அப்படின்ற மாதிரி ஏசிபி கேக்குறாரு. இப்ப மைண்டுக்குள்ள ராஜா ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு ராஜாவை அவன் பிளாக்மெயில் பண்றான் போல. இன்னும் எவ்வளவு நாள் தான் பிளாக்மெயில் பண்ணுவேன், நான் ஷூட் பண்ணி சாவடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டுறாரு. அப்ப கூட அவன் பயப்பட மாட்டான். இங்க இருந்து முதல்ல கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் கிண்டலா பேசுறான். இதெல்லாம் மைண்டுக்குள்ள தான் யோசிக்கிறாரு, நிஜத்துல சொல்ல மாட்டாரு. இவர் அமைதியா இருக்கிறத வச்சே லியோ இவரையும் மிரட்டி இருக்கான் அப்படின்றது ஏசிபிக்கு நல்லா புரிஞ்சிருது. இப்ப நமக்கு அந்த ஆக்ட்ரஸை காட்டுறாங்க. அந்த ஆக்ட்ரஸ் இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு பெரியவரை சாவடிச்சு ரத்த கரியோட உட்காந்து இருக்காங்க. அப்படி உட்காந்து இருக்கும் போதுதான் டைரக்டரா கட் கட்னு சொல்லிட்டாரு. இது படம் ஷூட்டிங்கா தான் இருக்கும். ஏசிபி பேசுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அந்த கிளப்போட ஹெட் யாருன்ற மாதிரி ஒரு போட்டி இருக்கும். அந்த போட்டியில இவங்களும் ராஜாவும் தான் மோதிக்க போறாங்க. அதனால ராஜா மேலே உங்களுக்கு தனிப்பட்ட முறையில கோபம் இருக்கும். ராஜாவெல்லாம் கொஞ்சம் திட்டுற மாதிரி தான் இவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க.
ஏசிபியும் நான் வந்த விஷயத்தை பத்தி கேக்குறேன், உங்களுக்கும் லியோக்கும் என்ன சம்பந்தம், லியோ மிரட்டி காசு போட வச்சிருப்பாரா அப்படின்ற மாதிரி நாங்க சந்தேகப்படுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த இடத்துல ஆக்ட்ரஸ் இருக்காங்கல்ல, இவங்க மைண்டுக்குள்ள ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. லியோ இருக்கான்ல, இந்த ஆக்ட்ரஸையும் எதையோ வச்சு மிரட்டுறான், எதை வச்சு மிரட்டுறான் அப்படின்றது நமக்கு தெரியல. இதெல்லாம் மைண்டுக்குள்ள யோசிச்சுக்கிறாங்க. ஆனா வெளியே என்ன சொல்றாங்கன்னா, லியோ சொல்லி நான் பண்றதுக்கு என்ன இருக்கு, கடைசி 20 வருஷமாவே அந்த இடத்துக்கு நான் ஸ்பான்சர் பண்றேன், நீங்க வேணா செக் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, யார் இந்த குற்றத்தை பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. பக்கத்துல வாங்க சொல்றேன்னு சொல்றாங்க. இவரும் நெருங்கி உங்களுக்கு பக்கத்துல வராரு. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் சார் உங்களுக்கு சம்பளம் தராங்க, நீங்க தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்றாங்க. இப்ப அடுத்த ஷாட் வரதுனால கிளம்பிடுறாங்க. இப்பதான் போலீஸ் கிட்ட இருந்து ஏசிபிக்கு ஒரு க்ளூ கிடைக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, லியோக்கு யாரோ ஒரு ட்ரக்கை தான் கலந்து கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரக்கை சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், போன்லாம் ரொம்ப வீக் ஆயிடும். அவர் தூக்கும் போது அந்த ட்ரக் வேலை செஞ்சிருக்கு, அதனால தான் இறந்து போயிருக்காரு. சோ ட்ரக் கொடுத்தது யாருன்னு கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. லியோவோட அசிஸ்டண்டா 2 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்காங்க. இவங்க தானே கலந்து கொடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு, அதனால தான் இவங்க கிட்ட விசாரிக்கிறாங்க. ஆனா கடைசியே இவங்களுக்கு கிடைச்ச அந்த வாட்டர் கேன்ல எந்த ஒரு ட்ரக்கும் கலந்துருக்காது. சோ நம்ம வரதுக்குள்ள யாரோ அதை திரும்பி மாத்திருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெளிவா புரியுது. ட்ரக் கலந்துருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரிய வந்துருது. ஹீரோவும் ஹீரோயினும் அது சம்பந்தமா தான் பேசுறாங்க. இவங்க ஃப்ரெண்டான யாஷுக்கு அந்த ட்ரக் பழக்கம் இருக்குல்ல, அவன் ஒரு வேளை இதை பண்ணிருப்பானா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப ட்ரக் எல்லாம் கிடைக்கிற ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த பர்டிகுலர் ட்ரக்கை கிளப்ல யாருக்காவது சப்ளை பண்றீங்களா அப்படின்ற மாதிரி தான் கேக்குறாங்க. சப்ளை பண்றேன், ஆனா பேரை என்னால வெளியே சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டாரு. எனக்கு ஏகேன்னு ஒரு ஏஜென்ட் இருந்தான், அவன் தான் இதுக்கு முன்னாடி கிளப்ல சப்ளை பண்ற வேலையெல்லாம் பார்த்தான்னு சொல்றாரு. அவன் பேர் அஜய்குமார், நிறைய சின்ன பசங்களுக்கு ட்ரக் எல்லாம் தந்தான், அவனை எப்படியாவது கேஸ் போட்டு லாக் பண்ணலான்னு பார்த்தேன், அதுக்குள்ள தப்புச்சிட்டான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. அஜய்குமாரா? கங்காவோட ஹஸ்பண்ட் பேர் தான் அஜய்குமார். கடைசி 6 மாசமா எங்க போனாருன்னு தெரியல, இப்ப உயிரோட இருக்காரா இல்லையான்னு கூட தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க ஒரு ஏஜென்ட் கிட்ட தானே பேசினாங்க, அப்ப அந்த ஏஜென்ட்டுக்கே தெரியாம ஈரின் அவர்கிட்ட இருக்க ட்ரக்கை திருடி இருக்காங்க. எப்படிதான் இருக்கு பாப்புமே அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே அந்த ட்ரக் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்களோட ஃப்ரெண்டான யாஷ பாக்குறாங்க. யார்கிட்டயோ ட்ரக்கை வாங்கிட்டு போறாரு. இவரு வீட்டுல செக் பண்ணி பார்த்தா என்னன்னு யோசிக்கிறாங்க. ஆனா இவங்க 2 பேருமே ட்ரக் எடுத்துட்டாங்கல்ல, கொஞ்சம் போதையில இருக்காங்க. நான் மட்டும் உள்ள போறேன் அப்படின்ற மாதிரி ஈரின் உள்ள வந்துடுறாங்க. யாஷோட ரூம்ல அந்த பர்டிகுலர் ட்ரக் இருக்கா அப்படின்ற மாதிரி தேடி பாக்குறாங்க. இப்ப இருக்கு போல, இவங்க அந்த போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப யாஷ் வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்காரு. இதனால ஹீரோவும் ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டாரு. ஆனா இவங்க மும்முரமா போட்டோ எடுக்கிறதுனால காலை கட் பண்ணி போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. யாஷ் இப்ப வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடுறாரு. அவரை வெளியே வர வைக்கணும்ன்றதுக்காக ஹீரோ கதவை தட்டி வெளியே வர வச்சிடுறாரு. பார்ட்டி நடக்குதா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ போதையில கேட்டுட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோயின் இருக்காங்கல்ல, யாஷ் வீட்டுக்குள்ள இருந்தே வராங்க. பார்ட்டி செம்மையா இருந்தது, இன்னொரு நாள் வரேன் அப்படின்ற மாதிரி கிளம்புறாங்க. யாஷும் போதையில இருக்காருல, அதனால பெருசா புரிஞ்சுக்க மாட்டாரு. அடுத்த வாட்டி கண்டிப்பா நீங்க பார்ட்டிக்கு வரணும்னு சொல்றாரு. லியோக்கு கொடுத்ததா சொல்லப்பட்ட ட்ரக் இவரோட வீட்டுல இருந்திருக்கு. ஆனா இவரு பண்ணாரா என்னன்றது இவங்களுக்கு தெரியல. ஒரு மொமெண்ட்ல ஹீரோ இருக்காருல, இவங்களை கிஸ் பண்ற மாதிரி நெருங்கி வராரு. இவங்களும் கிஸ் பண்ண போறாருன்னு சந்தோஷப்படுறாங்க. பார்த்தா அவர் கதவை தான் திறந்திருப்பாரு. கிளம்பு அப்படின்ற மாதிரி அனுப்பி விடுறாரு. இப்ப கப்பிராம் இருக்காரு பாத்தீங்களா, அந்த பூனையை ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்காரு. அப்படி தேடிட்டு இருக்கும் போது அவனுக்குள்ளதான் அந்த பூனை இருக்கு. இவர் தான் வேற ஒரு பொருளை வைக்கிறதுக்கு பதிலா பூனையை உள்ள வச்சிருக்காரு. தப்பு பண்ணிட்டுமே அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஃபீல் பண்ணி அழுவுறாரு. அதே சமயம் லியோவோட இறுதி சடங்கெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அஞ்சலி செலுத்துறதுக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க. இந்த ஆக்ட்ரஸுக்கு பக்கத்துல தான் கரெக்டா ஏசிபி உட்காந்து இருக்காரு. என்ன ஏசிபி சார், என்னையே ஃபாலோ பண்றீங்க போல அப்படின்ற மாதிரி இந்த ஆக்ட்ரஸ் கேக்குறாங்க. குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்னு சொன்னீங்கல்ல மேடம், அதனால தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது சரி, ராஜா சார் மேல அப்படி என்ன கோவம் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இது ஆணாதிக்க உலகம் சார், ஆண்கள் மட்டும்தான் நிறைய கஷ்டப்படுறதா சொல்றாங்க, ஆனா பெண்கள் தான் ஆண்களை விட நிறைய கஷ்டப்படுறாங்க. ஒரு பிரசவ வலி எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியுமா சார், அதுவும் கலவரம் நடக்கிற இடத்துல பிரசவம் நடந்தா எவ்வளவு கஷ்டமா இருக்கும்ன்றது எனக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காங்க. யாஷ் ட்ரக் எடுத்து மாட்டிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு தகவல் கிடைக்குது. ஹீரோ லாயரா இருப்பாரு, அதனால யாஷை வெளியே எடுத்துட்டு வராரு. இப்ப ஏசிபி கூட பேசிக்கிட்டே தான் கார்ல வந்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து யாஷுக்கு வாந்தி வருது. அவர் வாந்தி எடுக்கிறதுனால இவங்க 2 பேருமே காரை விட்டு வெளியே இறங்கிடுறாங்க. ஹீரோவோட கார்ல பின்னாடி ஒரு டென்ட் இருக்கு. அந்த டென்ட் ஹீரோயினை லவ் பண்ணும்போது ஏற்பட்டதா இருக்கும். ஞாபகார்த்தமா இருக்கட்டும்ன்றதுக்காக அந்த டென்ட்டை சரி பண்ணாமே வச்சிருக்காரு. இது எல்லாத்தையும் ஏசிபி கிட்ட இவர் சொல்லிட்டு இருக்காரு. கப்பிராம் இருக்காரு பாத்தீங்களா, அங்க இருக்க பீட்ரூட் செடிக்கு நிறைய தண்ணியை ஊத்திட்டு இருக்காரு. எவ்வளவு தண்ணி ஊத்துவீங்க போதும் அப்படின்ற மாதிரிலாம் பின்னாடி வந்து ஏசிபி சொல்லிட்டாரு. சரி, லியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. கப்பிராம் என்ன சொல்றாருன்னா, லியோ சரியான மோசக்காரன், ஒருத்தர்கிட்ட பேசினதை இன்னொருத்தர்கிட்ட சொல்லுவான், இன்னொருத்தர்கிட்ட பேசினதை வேற ஒருத்தர்கிட்ட சொல்லுவான்னு சொல்றாரு. ஆக்ட்ரஸ் இந்த ஃபங்க்ஷனுக்கு 2 பொண்ணுங்களை கூட்டு வந்திருக்காங்க, இதான் என்னோட பொண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் ஏசிபி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி குக்கின்னு ஒரு பாட்டி இருக்காங்கல்ல, இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் வந்தா எல்லாருக்குமே செலலாம் அவங்க தருவாங்க. இப்பயும் நிறைய பேருக்கு செலலாம் தந்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ஏசிபி கவனிக்கிறது. இப்பதான் கப்பிராம் கொஞ்சம் அப்செட்டா இருக்கிறத ஈரி நோட் பண்றாங்க. இப்ப கப்பிராமோட வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. என்னாச்சு அங்கிள், என்னால சோகமா இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. எனக்கு ஞாபக மறதிலாம் ரொம்ப அதிகமாயிருச்சுமா, என்னோட பூனையை நானே சாவடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சோகமா சொல்றாரு. இவங்க இவரை சமாதானப்படுத்துறாங்க.
இப்படி சமாதானப்படுத்துறத வெளிய இருந்து யாரோ கவனிக்கிறாங்க. இந்த உணர்வு வந்து ஈரினோ செக் பண்றதுக்காக வெளியே வராங்க. பார்த்தா அந்த இடத்துல ஒரு சிகரெட் மட்டும் தான் ஈரினுக்கு கிடைக்குது. இந்த சிகரெட்டை பிடிச்சவன் தான் நம்மள கண்காணிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப பார்ட்டி நடக்குது, எல்லாருமே டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் ஈரினும் நெருங்கி வராங்க. ஒரு மொமெண்ட்ல இவங்க ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த இடத்துல ஹீரோக்குன்னு ஒரு இடம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு இவங்களை கூட்டு வந்துட்டு இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா இருக்காங்க. ஒன்னா வெளியே போனா பிரச்சனை வரும், நீ முதல்ல போ, நான் பின்னாடியே வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரின்ற மாதிரி இவங்களும் வெளியே கிளம்பி போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஹீரோவும் யாஷும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஏன் சண்டை போடுறாங்கன்னு பாக்குறதுக்காக எல்லாருமே வராங்க. ஏசிபியும் அந்த இடத்துக்கு வந்து என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அப்பதான் ஒரு கன் ஷாட் சவுண்ட் கேக்குது. எங்க இருந்து சவுண்ட் கேட்டது அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஓடி வராங்க. கப்பிராம் வீட்ல இருந்து தான் சவுண்ட் கேட்டிருக்கோம். பார்த்தா கப்பிராமை யாரோ கன்னால ஷூட் பண்ணிருக்கிறது தெரியுது. ராஜா கிட்ட ஒரு கன் இருக்கும் பாத்தீங்களா, அந்த கன்னை வச்சுதான் யாரோ கப்பிராம ஷூட் பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. இப்ப ஏசிபியும் இவரோட வீட்டை செக் பண்ணி பார்க்கணும்னு செக் பண்றாரு. அப்பதான் காஃபி பவுடர் நிறைய வச்சிருக்கிறது தெரிய வருது. அதே மாதிரி ஆசிட் இருக்கு பாத்தீங்களா, பாட்டிலா வச்சிருக்காரு. இதெல்லாம் எதுக்காக இவ்வளவு வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. யாஷும் ஹீரோவும் எதுக்காக சண்டை போட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்திருக்கும்ல. யாஷு நிறைய ட்ரக் எடுக்கிறாருல, எடுக்காதன்னு ஹீரோ சொல்லியிருப்பாரு. அதனாலதான் இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் சண்டைலாம் ஏற்பட்டிருக்கும். இப்பதான் ரோஷினியோ லியோ மிரட்டினதை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா பையனுக்கு ட்ரக் எடுக்கிற பழக்கம் இருக்குல்ல, ஒரு பெரிய இடத்துல வேலை கிடைச்சிருக்கும். வேலை கிடைச்ச இடத்துல ட்ரக் எடுக்கிற பழக்கம் இருக்கிறத பத்தி நான் சொல்லிடுவேன்ற மாதிரி தான் லியோ மிரட்டியிருப்பாரு. அப்படி சொல்லாதன்ற மாதிரி தான் இவங்க காசெல்லாம் தந்து வாய் அடைச்சிருப்பாங்க. ராஜாவோட கன்ல சுடப்பட்டிருக்கிறதுனால ராஜாவை பயங்கரமா கேள்வி கேட்கிறாங்க. கன் அங்கதான் இருக்கும், யாருனாலும் எடுத்துருக்கலாம்னு ராஜா சொல்றாரு. இப்ப கப்பிராம கொல்லப்பட்டிருக்காருல, இதனால தனித்தனியா எல்லாரையும் கூப்பிட்டு ஏசிபியும் பேசி பாக்குறாரு. ஆனா புரோஜனமா இவருக்கு எந்த தகவலும் தெரிய மாட்டேங்குது. இப்ப ஹீரோவை தனியா வர வச்சு பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்கும் போது ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, லியோவோட ரூம்ல இருந்து எடுத்த பொருள்லாம் ஒரு இடத்துல வச்சிருக்கிறத பாக்குறாரு. ஒரு பர்டிகுலர் பொருளை பார்த்தவரு ஷாக் ஆயிடுறாரு. இப்ப விசாரணை எல்லாம் முடிஞ்சிருது. முடிஞ்சதுக்கு அப்புறம் இவர் ஈரின் மேல பயங்கரமா கோவப்படுறாரு. 4 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கம்மல் தந்திருப்பாரு, அது எப்படி லியோவோட ரூமுக்கு போச்சு அப்படின்ற மாதிரி தான் கேக்குறாரு. இந்த இடத்துல தான் ஈரின் ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டார்ல, அதனால லியோ கூட எனக்கு பழக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த 2 வருஷத்துல பல வாட்டி உனக்கு கால் பண்ணிருக்கேன், ஆனா நீ என்னோட காலுக்கு ரெஸ்பாண்டே பண்ணல, அதனால தான் இப்படி பண்ணிட்டேன், சாரி அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா ஹீரோ இருக்கார்ல, பயங்கரமா இவங்க கிட்ட கோவப்படுறாரு. இதுக்கப்புறம் என் மூஞ்சிலேயே முழிக்காது அப்படின்ற மாதிரிலாம் இங்க இருந்து கிளம்புறாரு. லியோக்கும் இவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி தான் இவங்க போலீஸ் கிட்ட பேசியிருப்பாங்க. இப்ப ஆனா உண்மை தெரிஞ்சிருதுல, அதனால போலீஸும் தொலாவி விசாரிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு இதெல்லாம் தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த மாதிரி மறைச்சேன், இப்ப அவனுக்கே தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஈரினா சந்தேக வட்டத்துல வச்சிருக்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் இவங்களையும் சந்தேகம் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஏசிபி முடிவு பண்ணிடுறது. ஹீரோவோட வீட்டுல டின்னருக்காக இன்வைட் பண்ணிருப்பாங்க. ஏசிபி சாப்பிடறதுக்காக வந்திருக்காரு. அப்பதான் பீட்ரூட் சம்பந்தமா அம்மா பேசுறாங்க. அப்படி பேசும்போது அம்மா என்ன சொல்றாங்கன்னா, பீட்ரூட்டுக்கு அதிகமா தண்ணியே ஊத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோவோட அம்மா இந்த விஷயத்த சொன்னோன்னே ஏசிபிக்கு ஏதோ ஒண்ணு தோணுது. இப்ப ஏசிபி இருக்காரு பாத்தீங்களா, உடனே அவர் தண்ணி ஊத்தின இடத்த தோணும்னு நினைக்கிறாரு. அப்படி தோண்டும் போதுதான் உள்ள ஒரு பாடி கிடைக்குது. இந்த பீட்ரூட்டை வச்சுதான் எனக்கு ஜூஸ் போட்டு தருவாங்க, ஐயோ அப்படின்ற மாதிரிலாம் குக்கி புலம்பிட்டு இருக்காங்க. எப்படி சார் பாடி இருக்குன்னு கண்டுபிடிச்சிங்க அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கேக்குறாரு. காஃபி ஆசிட் எல்லாம் சீக்கிரமா பாடி அரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க போல, அதை அவர் யூஸ் பண்ணனால தான் எனக்கு டவுட் வந்தது அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. அதே சமயம் இந்த பாடி கங்காவோட ஹஸ்பண்ட் அஜய்குமார் பாடியா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஈரின் தான் கங்காக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் அசிஸ்டன்ட்டும் அடையாளம் காட்டுறதுக்கு வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாரு. வெறும் எலும்பு வச்சு எப்படி அடையாளம் காட்ட முடியும் அப்படின்ற மாதிரி அவங்களும் கேக்குறாங்க. சரி, கடைசியா உங்க ஹஸ்பண்ட் எப்ப பாத்தீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. மேடமோட கல்யாண நாள் அன்னைக்கு தான் பார்த்தேன், அன்னைக்கு தான் ராஜா சார் என்னோட ஹஸ்பண்ட் அடிச்சு அனுப்புனாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப ஈரினும் அந்த ஃபங்க்ஷனோட வீடியோவை செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த ஃபங்க்ஷன் வீடியோலாம் வச்சிருக்காங்க போல, அந்த வீடியோலாம் இந்த இடத்துல பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கங்காவோட ஹஸ்பண்ட் கங்காவை அடிச்சுக்கிட்டே இருக்காருல்ல, இது சம்பந்தமா ராஜா கிட்ட சொல்லிருப்பாங்க. அதனால ராஜாவும் ஹஸ்பண்ட் அடிக்கிறாரு. ஹஸ்பண்டும் அடிக்கு பயந்து இங்க இருந்து கிளம்பிடுறாரு. பார்த்தா அந்த இடத்துக்கு ஹீரோ இருக்காருல்ல, கார்ல வந்து இறங்குறாரு. இவன் எதுக்காக இங்க வந்திருக்கான்ற மாதிரி ஈரின் யோசிக்கிறாங்க. இந்த வீடியோ கிடைக்கூடாதுன்றதுக்காக வீடியோவை டெலீட் பண்ணிடுறாங்க. டாக்டரும் பாடியோட ஸ்கல்ல செக் பண்ணிட்டாரு. அப்பதான் ப்ளூ கலர்ல சின்ன சின்ன மணியா கிடைக்குது. இந்த பொருளை வச்சுதான் அடிச்சிருக்காங்க போல, மண்டக்குள்ள இறங்கி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் டாக்டர் எடுத்து காட்டுறாரு. இப்ப ஏசிபி இருக்காரு பாத்தீங்களா, ராஜாவோட வீட்டுக்கு வந்துடுறாரு. போட்டோல வீடு பார்க்க வேற மாதிரி இருக்கு, நிஜத்துல வேற மாதிரி இருக்கு. அதாவது ராஜாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஏழ்மையான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. இருந்தாலும் பழைய மெம்பர்ஷிப்பை வச்சு அந்த இடத்துல பந்தாலாம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காரு. இதை தாண்டியும் ராஜாவை பத்தி ஏசிபி ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, லியோவோட அசிஸ்டண்டா 2 பேர் இருந்தாங்கல்ல, அதுல ஒரு பையன் அடிக்கடி ராஜாவோட வீட்டுக்கு வந்துட்டு போறது பதிவாயிருக்கு. சோ ராஜாக்கும் அந்த பையனுக்கும் பழக்கம் போகுது அப்படின்றதான் ஏசிபி கண்டுபிடிச்சிருக்காரு. இவர் கேன்னு தெரிஞ்சதுனால தான் ஒய்ஃப் 10 வருஷத்துக்கு முன்னாடி பிரிஞ்சுட்டு போயிருப்பாங்க. இந்த பையன் கூட பழக்கம் போறது உண்மைதான், ஆனா வெளியே சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஏசிபியும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இப்ப ஏசிபியும் இவரோட வீட்டுல இருக்க பொருள்லாம் செக் பண்ணிட்டாரு. அப்பதான் ஒரு சிலையை பாக்குறாரு. அந்த சிலையில பார்த்தா ப்ளூ கலர் மணிலாம் இருக்கு.
இந்த சலையை வச்சுதான் அடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாரு. எல்லாருக்குமே இந்த சலையை தரது குக்கி தானே, இப்ப குக்கி கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. இந்த சலையை யாருக்கெல்லாம் தந்தீங்கன்னு கேக்குறாரு. ஒன்னு ராஜா சாருக்கு தந்தேன், இன்னொன்னு யாருக்கு தந்தேன்னு யோசிக்கிறாங்க. நல்லா யோசிச்சு சீக்கிரமா சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாரு. இப்ப யோசிச்சவங்க கடைசியில ஹீரோவோட பேரை தான் சொல்றாங்க. அஜய்குமாரோட எலும்பு கூடு தானே கிடைச்சதா எல்லாருமே நினைச்சாங்க. ஆனா அஜய்குமார் வேற ஒரு இடத்துல மாட்டிருக்காரு. சோ இறந்து போனது அஜய்குமார் இல்லன்றது உங்களுக்கு தெரிய வந்துருது. நீ எதுக்காக தலைமறைவா இருந்த அப்படின்ற மாதிரி ஏசிபி கேக்குறாரு. என்னமோ நான் மட்டும் தான் ட்ரக் எல்லாம் விக்கிற மாதிரி ஹீரோயினை லாக் பண்ண நினைச்சான், அதனால தான் பயத்துல நான் தலைமறைவா ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். இப்ப ஹீரோயினை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காரு. இதுக்கப்புறமா இங்க இருக்க விரும்பல, நான் கொல்கட்டாக்கே கிளம்ப போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா இவரை பிரியறதுக்கு ஹீரோயின் கஷ்டப்படுறாங்க. ப்ளீஸ் இங்கே இரே அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்பதான் ஏசிபிக்கு ஒரு தகவல் கிடைக்குது. அதாவது உங்களுக்கு ஒரு எலும்பு கூடு கிடைச்சது பாத்தீங்களா, அது ஹீரோயினோட ஹஸ்பண்ட் எலும்பு கூடு அப்படின்ற மாதிரி தான் தகவல் கிடைச்சிருக்கு. உடனே இவரும் கால் பண்ணி ஹீரோயின் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டாரு. ஹீரோயினுமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஏசிபியை பொறுத்த வரைக்கும் ஹீரோ மேலதான் சந்தேகப்படுறாரு. ஏன்னா இவர்கிட்ட இருக்க சலியை வச்சுதானே இந்த அட்டாக் நடந்திருக்கு. அதனால தான் இப்ப ஹீரோவோட வீட்டுக்கே நேரடியா வந்துடுறாரு. இந்த சிலை உங்க வீட்டுல தானே இருக்குன்னு கேக்குறாரு. அம்மாவும் எங்க வீட்டுல தான் இருந்தது, ஆனா இப்ப எங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவர் அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கும் போது பாட்டியும் பக்கத்துல வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாங்க. இவர் பக்கத்துல போய் பேசுறாரு. என்ன பேசுறாருன்னு நமக்கு காட்ட மாட்டாங்க. இப்ப ரோஷினி இருக்காங்கல்ல, பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. அப்பதான் இவங்களோட பையன் யாஷு சூசைடுக்கு அட்டெம்ப்ட் பண்ணிருக்கிறது தெரிய வருது. இவங்களும் வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. லெட்டர்ல எதையோ எழுதி வச்சுட்டு தான் சூசைடுக்கு அட்டெம்ப்ட் பண்ணிருக்கான். லெட்டர்ல என்ன எழுதிருக்கான்னு நமக்கு தெரியல. அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ் ஒர்க் பாக்குற வினய்னு ஒரு நபர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த வினயை பாக்குறதுக்காக ஆக்டர்ஸ் அந்த இடத்துக்கு வராங்க. வினயும் ஷாக்கிங்கா அவங்கள பாத்துட்டு இருக்காரு. ஏசிபி இது வரைக்கும் இந்த கேஸுக்காக நிறைய பேர்கிட்ட விசாரணை பண்ணிருக்காரு பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே இந்த இடத்துல இந்த டைம்ல அசம்பிள் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எல்லாருமே இவர் சொன்ன மாதிரி அந்த இடத்துல அசம்பிள் ஆயிடுறாங்க. இவர் இருக்கார்ல, அந்த ஆக்ட்ரஸ பார்த்த மாதிரி பேசுறாரு. அந்த ஆக்ட்ரஸ் பிரசவம் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, அதுவும் கலவரத்துல பிரசவம்ன்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஒரு கலவரத்துல இவங்களுக்கு பிரசவம் நடந்ததுன்னா இவங்க குழந்தையோட வயசு 25 இருக்கும். ஆனா இவங்க காமிச்ச 2 பொண்ணுங்களுக்கும் வயசு கம்மியா தான் இருக்கும். அதை பத்தி இந்த இடத்துல கேக்குறாரு. இதை நானே வெளி உலகத்துக்கு சொல்லலாம் நினைச்சேன், நீங்களே கேட்டுட்டீங்கன்னு சொல்லிட்டாங்க. மைனரா இருக்கும் போது இவங்க குழந்தை பெற்றிருப்பாங்க. அதனால தான் ஆசிரமத்துல பையனை சேர்த்து விட்டுருப்பாங்க. வினய் தான் பையனா இருப்பாரு. அவரு நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் அந்த இடத்துக்கு ஸ்பான்சர் எல்லாம் பண்ணுவாங்க. இந்த விஷயம் தான் லியோக்கு தெரிய வந்திருக்கும். இதை வச்சுதான் பிளாக்மெயில் பண்ணிருப்பான். இதுக்கப்புறம் எனக்கு கவலை இல்லை அப்படின்ற மாதிரிலாம் ஆக்டர்ஸ் சொல்றாங்க. ராஜாவை பொறுத்த வரைக்கும் ஏலியா இருக்காரு. அதே மாதிரி ஒரு பையன் கூட ரிலேஷன்ஷிப் வச்சிருக்காரு பாத்தீங்களா, இதெல்லாம் அந்த லியோக்கு தெரிய வந்திருக்கும். இதை வச்சுதான் அவரை மிரட்டிட்டு இருப்பான். ஏசிபியும் குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப அசிஸ்டன்டா அந்த லெட்டரை படிக்க சொல்லிட்டாரு. எனக்கு ஹீரோயினை ரொம்ப பிடிக்கும், அவளுக்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ண அப்படின்ற மாதிரி தான் யாஷ் லெட்டர் எழுதி வச்சுட்டு சூசைடுக்கு அட்டெம்ப்ட் பண்ணிருக்காரு. ஹீரோயின் கல்யாண நாள் அன்னைக்கு வந்து ஹஸ்பண்ட கொன்னது இவன் தான். ஹஸ்பண்ட் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் டூருக்கு போய் ஆக்சிடென்ட்ல இறந்து போனாங்க. ஹஸ்பண்ட் டூருக்கே போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே மாதிரி ஹீரோயினை யாரோ சீக்கிரட்டா வீடியோ எடுத்தாங்க பாத்தீங்களா, வீடியோ எடுத்தது யாஷா தான் இருப்பாரு. யாஷு ஒன் சைடே இவங்களை லவ் பண்ணிட்டு இருப்பாரு. இவங்களை ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணிருப்பாரு. இந்த விஷயத்தை யாஷால மட்டும் தனியா பண்ண முடியாதுல்ல, அதனால தான் கப்பியும் ஹெல்ப்புக்கு சேர்த்திருக்கான். 2 பேர் சேர்ந்து தான் இந்த விஷயத்தை பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க ரோஷினி டென்ஷன் ஆயிடுறாங்க. என் பையன் இறந்தலாம் போல, இன்னும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான், கண்டிப்பா அவன் இந்த தப்பை பண்ணிருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. உங்க பையன் வந்துலாம் சொல்ல தேவையில்ல, உங்க பையன் தப்பு பண்ணல, தப்பு யார் பண்ணான்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஏசிபி சொல்றாரு. லியோவை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்க சீக்ரெட் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி எப்ப பாரு வீடியோ எடுத்துக்கிட்டே இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை வீடியோ எடுத்திருப்பாரு. அதாவது இந்த ராஜா இருக்காருல, அந்த ஹஸ்பண்ட போட்டு அடிச்சத வீடியோ எடுத்திருப்பாரு. அப்படி வீடியோ எடுக்கும் போது அந்த வீடியோல ஹீரோவும் பதிவாயிருப்பாரு. ஹீரோ ஒவ்வொரு நாளும் ஹீரோயினை மிஸ் பண்ணிருக்காரு. அதனால தான் யாருக்குமே தெரியாம அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காரு. வந்தவர் ஹஸ்பண்ட சாவடிச்சிருக்காரு. கப்பியோட ஹெல்ப் மூலியமா ஹஸ்பண்டோட பாடியை டிஸ்போஸ் பண்ணிருக்காரு. இவரும் கப்பியும் சேர்ந்து தான் இந்த விஷயத்தை பண்ணிருக்காங்க. கப்பி தெரியாம போதையில இந்த விஷயத்தை லியோ கிட்ட சொல்லிருக்காரு. லியோ அதை வச்சு ஹீரோவை மிரட்டி இருக்கான். அதனால லியோவோட கதையை முடிக்கணும்னு 2 பேருமே சேர்ந்து முடிச்சிருக்காங்க. இந்த கஷ்டத்துல இருந்த கப்பி சூசைட் பண்ணி தான் இறந்து போயிருக்காரு. நான் சொல்றதெல்லாம் சரியா அப்படின்ற மாதிரி ஹீரோவை பார்த்து கேட்டுட்டு இருக்காரு. ஹீரோ எதுவுமே பேசாம இந்த இடத்துல அமைதியா உட்காந்து இருக்காரு. ஆனா ஹீரோயின் தான் ஹீரோக்கு சப்போர்ட்டிவா பேசுறாங்க. கண்டிப்பா ஹீரோ பண்ணிருக்க மாட்டான், யாஷ் தான் பண்ணிருப்பான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஏசிபி கேட்க மாட்டாரு. ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாரு. ஏசிபி அசிஸ்டன்ட் கிட்ட என்ன சொல்றாருன்னா, நான் வெறும் தூண்டில் தான் போட்டிருக்கேன், இப்ப மீனா வந்து மாட்டோம் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவரை தயவு செஞ்சு விட்டுருங்க, ஏன்னா ஹீரோ கொலை பண்ணல, நான் தான் இந்த கொலையை பண்ண அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஒரு பிளாஷ்பேக்கா சொல்றாங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் மிடில் கிளாஸ், ஆனா ஹீரோயின் பணக்காரங்கல்ல, அதனால பேரண்ட்ஸ் ஒரு பணக்கார மாப்பிளைய தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஹஸ்பண்ட கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா இவங்க 2 பேருக்குள்ள எதுவுமே செட் ஆகாது. இவங்க பெருசா சந்தோஷமாலாம் லைஃபை வாழ்ந்திருக்க மாட்டாங்க. இருந்தாலும் பேரண்ட்ஸோட சந்தோஷத்துக்காக இருப்போன்ற மாதிரி தான் இவங்க இருந்திருப்பாங்க. அப்பதான் ஒரு நாள் ஹஸ்பண்டும் கங்காவும் ஒன்னா இருக்கிறதை இவங்க கவனிக்கிறாங்க. பார்த்தவங்க செம்மையா ஷாக் ஆயிடுவாங்க. நடந்தது நடந்து போயிடுச்சு, கங்காவை இதுக்கப்புறம் வேலையை விட்டு அனுப்பிடுவோம், நீங்க இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதாவது இந்த ஃபேமிலியோட ரெப்புடேஷன் கெட்டு போக கூடாதுன்றதுக்காக இப்படி சொல்றாங்க.
ஆனா ஹஸ்பண்ட் என்ன சொல்றாருன்னா நான் கங்காவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டாரு. நீங்க கங்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா என்னோட ஃபேமிலியை பத்தி என்ன பேசுவாங்க, தயவு செஞ்சு பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனா கங்காவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டாரு. இதனால கோவப்பட்டவங்க கையில மாற்ற சளியை வச்சு இவரோட மண்டிலேயே ஒரு போடு போடுறாங்க. ஈரினுக்கு கபிராம் ரொம்ப க்ளோஸ். அதனால கபிராம் கிட்ட தான் இவங்க ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. ரெண்டு பேருமே ஒரு இடத்துல குழிய தோண்டி புதைச்சு விட்டுருவாங்க. ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சிடென்ட்ல இறந்து போனாங்கல்ல, அதனால ஹஸ்பண்ட பத்தி யாருமே பெருசா தேடலாம் மாட்டாங்க. லியோ இருக்கான் பாத்தீங்களா, கபிராம குடிக்க வச்சு பேசிட்டு இருக்கான். அந்த குடி போதையிலேயே இவர் தெரியாதனமா பண்ண விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாரு. இதை வச்சு ஈரினை மிரட்டணும் அப்படின்ற மாதிரி இவன் முடிவு பண்ணிடுறான். ஈரின் இதை வச்சு தொடர்ச்சியா மிரட்டிட்டு இருக்கான். வெளியே சொல்லாதன்னு லியோ கிட்ட பேசி பார்த்திருப்பாங்க. அப்பதான் இவங்க கம்மல் அவன் ரூமுக்கு போயிருக்கோம். மத்தபடி இவங்க ரெண்டு பேருக்குள்ள பழக்கம்லாம் இருக்காது. ஆனா அவன் கேட்கிற மாதிரியே இல்ல, வேற வழியே இல்ல, இவனை சாவடிக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா பாட்டில்ல அந்த ட்ரக்கை கலந்து வச்சது இவங்களா தான் இருப்பாங்க. கபிராம் அடிக்கடி ஏசிபி கிட்ட பேசுற மாதிரிலாம் வந்தார்ல, இவர் என்னைக்காவது சொல்லிட போறாரு அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு பயம் வந்திருக்கும். அதனால கன்னை வச்சு கபிராமை ஷூட் பண்ணது இவங்களா தான் இருப்பாங்க. லியோவை கொன்ன பழி யாஷ் மேல தான் போனோம்னு நினைச்சிருப்பாங்க. இவங்களே தான் யாஷ் வீட்ல அந்த ட்ரக்கை வச்சு போட்டோ எல்லாம் எடுத்திருப்பாங்க. இருந்தாலும் ஏசிபிக்கு யாஷ் மேல டவுட் வரல. அதனால யாஷே சூசைடுக்கு அட்டெம்ப்ட் பண்ண மாதிரி செட் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவங்களா தான் செட் பண்ணிருப்பாங்க. அதாவது எல்லாத்தையும் ஈரனுக்காக பண்ண அவன் எழுதி வச்சு சூசைட் பண்ணாம பாத்தீங்களா, ஆக்சுவலா இவங்க தான் அதை பண்ணிருப்பாங்க. நம்மளால ஹீரோ மாட்டிக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் இந்த விஷயத்தெல்லாம் போட்டு உடைச்சிடுறாங்க. இந்த இடத்துல தான் ஏசிபி ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா ஹீரோவோட பாட்டி கூப்பிட்டாங்க பாத்தீங்களா, இவரும் பக்கத்துல பேசுறதுக்காக போயிருப்பாரு. பாட்டி என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்க ரிட்டர்ன் கிஃப்ட் மாதிரி அதை இன்னொருத்தங்களுக்கு தந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஈரனுக்கு தான் தந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ ஈரன் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்றதை ஏசிபி கண்டுபிடிச்சிருப்பாரு. அவங்கள லாக் பண்ற மாதிரி எந்த எவிடன்ஸும் கிடையாது. அதனால ஹீரோவை அரெஸ்ட் பண்ற மாதிரி அவங்கள கன்ஃபஸ் பண்ண வைக்கணும்ன்ற மாதிரி முடிவு பண்ணிருப்பாரு. அதனால தான் பக்காவா பிளான் பண்ணி இப்படி பண்ணிருப்பாரு. இப்ப இவங்க ஜெயிலுக்கு போக போறாங்கல்ல, அதை நினைச்சு ஹீரோ பயங்கரமா ஃபீல் பண்றாரு. நீ கவலைப்படாத, எனக்கு தான் நீ லாயரா இருக்கல அப்படின்ற மாதிரி அவங்க சிரிக்கிறாங்க. இப்ப ஏசிபியும் ஹீரோவை வீட்டுல விடுறதுக்காக கூட்டு வந்துடுறாரு. அவங்க கேஸுக்காக நீங்க லாயரா ஆஜராவீங்களே அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஹீரோ எதுவுமே பேசாம அவரோட வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ கொல்கட்டால கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கிறதா சொன்னாரு பாத்தீங்களா, அது பொய் தானே சார் அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. ஹீரோ அப்பயும் எதுவுமே பேசாம லைட்டா ஸ்மைல் மட்டும் பண்றாரு. ஹீரோ இத்தனை வருஷமும் ஈரனை தான் லவ் பண்ணிருப்பாரு. கொல்கட்டால கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கிறதா ஈரன் கிட்ட சும்மா தான் சொல்லியிருப்பாரு. இப்ப ஏசிபி இருக்காரு பாத்தீங்களா, ஒரு கடைக்கு வந்துடுறாரு. இந்த வாட்டி ஒழுங்கா பார்க்கிங் பண்றேன் அப்படின்ற மாதிரி பார்க்கிங் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா தெரியாதனமா அங்க இருக்க பைக் எல்லாம் இடிச்சிடுறாரு. திரும்பி இந்த இடத்துல பிரச்சனை ஆகுது. இதோடய நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்திருக்கும். உங்களுக்கு ஏதாவது புரியலன்னா இன்னொரு வாட்டி படத்தை ரிவர்ஸ் போய் பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியே இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.